ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் ஆம் அகஸ்தீஸ்வராய நமஹ. சித்திரை மாதம் 23ஆம் தேதி, ரேவதி நட்சத்திரம். அப்புறம் இன்னைக்கு நம்ம 3 விஷயங்களை பார்க்க போறோம். குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ நாம அக்னி நட்சத்திர காலத்துல இருக்கோம். பொதுவா சொல்லுவாங்க சித்திர பின்னேழு வைகாசி முன்னேழுன்னு. இல்லைங்க, மொத்தம் 21 நாள். எப்படி இந்த அக்னி நட்சத்திரம் வந்தது? அப்புறம் குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி. அப்புறம் மே 10ஆம் தேதி அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது நவ கிரகங்கள்ல சந்திரனும் புதனும் குருவும் இணைவதால் வருவது. சரியான அக்ஷய திருத்தியை இந்த வருஷம் வந்திருக்கான். சரியான அக்ஷய திருத்தியன்னா இந்த மாதிரி கிரகங்களின் சேர்க்கை. மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு இந்த அபூர்வ அக்ஷய திருத்தியை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 3 விஷயங்களை பார்ப்போம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பர குகணேசா கிரக தோஷமின்றி காத்தருள் புரிவாய். பிரகஸ்பதி, இதை நம்ம முதல்ல கவனிக்கணும். நவ கிரகங்கள்ல ஒருவர் பிரகஸ்பதி. நம்முடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நவ கிரகங்கள் ஆட்சி புரிகிறாங்க. இதுல பிரகஸ்பதி அப்படிங்கிறது வியாழ குருங்க, நவ கிரகத்துல ஒரு குரு. எல்லாரும் குரு பயிற்சின்னா உடனே தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் போட்டுறாங்க. அத நான் தவறுன்னு சொல்லல, சரியான அணுகுமுறை கிடையாதுன்னு தான் பணிவா கேட்டுக்கிறேன். வியாழ குருங்கிறது நவ கிரகங்கள்ல ஒரு குரு. தட்சிணாமூர்த்தி மௌன குரு. எதுவும் சொல்லாம சின்முத்திரை காட்டி சனகாதி மகரிஷிகளுக்கு போதனை செய்யறார். அந்த குருவோட ஸ்தானமே வேற, இந்த குருவோட ஸ்தானமே வேற. இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி வந்தது? நமக்கெல்லாம் மகாபாரத கதை நல்லா தெரியும். இந்த மகாபாரத கதையில திருதராஷ்டிரன் தம்பி பிள்ளைகளுக்கு காண்டவ வனத்தை பரிசளிக்கிறார். அது தாண்டா உங்க பாகம்னு சொல்லி அனுப்பிடுறார். அவங்களும் எதுவும் சொல்லல. பெத்தவங்களை விட உயர்வா பெரிய தந்தைய நேசிச்சு அதை வாங்கிக்கிட்டு போறாங்க. அப்படி போனவங்களையும் குந்திமாதேவிய இங்கே பிடிச்சு வச்சுட்டு தான் அனுப்புறாங்க. இவங்க ஹஸ்தினாபுரத்து மேல படையெடுத்தா குந்திமாதேவிக்கு ஆபத்து. அதனால குந்திமாதேவிய பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் பஞ்ச பாண்டவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் வராங்க காண்டவ பிரஸ்தத்துக்கு. எதுக்கெடுத்தாலும் கிருஷ்ணனை கூப்பிட்டுக்குவாங்க. அப்படி கிருஷ்ணனை கூப்பிடும் பொழுது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பாக்குறாங்க, நம்முடைய சோழ மரபிலேயே காடு வெட்டி சோழன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. காட்டை சீர்திருத்தி நாட்டை வளமாக்கியவர். அது மாதிரி இந்த காண்டவ பிரஸ்தம், இன்னைக்கு இந்திரபிரஸ்தம் டெல்லி, எப்படா சீர்திருத்துறது அப்படின்னு யோசிக்கிறாங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும், நர நாராயணர்கள். அப்போ அக்னி பகவான் அங்க மாறு வேடத்துல வராரு. பூலோகத்துல இருக்கிற ஒரு ராஜா 108 அஸ்வமேத யாகங்களை செய்து நெய்யா ஊத்திட்டார். அந்த நெய்ய சாப்பிட்டு 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 இவருக்கு மந்த புத்தி ஆயிடுச்சு. இவருடைய புலன்கள் விழிக்கணும்னா நல்ல மூலிகை வேணும். இந்த காண்டவ பிரஸ்தத்துல அருமையான மூலிகைகள் இருக்கு. அதை சாப்பிட அவர் வரும் ஒவ்வொரு சமயமும் தேவேந்திரன் இடி முழக்கத்தோட மலை அனுப்பி வருஷம் பண்ணி அவரை அக்னிய அணைச்சிடுறார். இப்போ நர நாராயணன் கிட்ட வந்து மாறு வேடத்துல வந்து எனக்கு ஒரு தானம் தரணும்,
அர்ஜுனா, நாம நாடு சீர்திருத்த போறோம். பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டியது நம் கடமை. சரி கிருஷ்ணா, நீ என்ன சொன்னாலும் சரி. சரிங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உணவு வேணும். என்னங்க உணவா? நாங்களே அத்வான காட்டுல இருக்கோம், உணவுக்கும் தண்ணிக்கும் நாங்களே எங்கேயாவது தேடணும் அப்படின்னு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சொல்றாங்க. சொன்ன அப்புறம் கிருஷ்ணர் அவர் கூர்ந்து பார்த்து, அக்னி தானே அப்படிங்கிறார். பாதார விந்தத்துல பணிந்து வணங்கி, ஆமா எனக்கு இந்த காட்டை பட்சிக்க ஆசை. தேவேந்திர விட மாட்டேங்கிறாரு, நீங்க தான் ஒத்தாசை பண்ணணும். சரி, வச்சுக்கோ. 21 நாள் நீ வச்சுக்கலாம், இந்த காட்டை உன் வசம் வச்சுக்கலாம். 21 நாள் இதுல இருக்கிற விலங்குகள், ஊர்வன, பரப்பன எல்லாம் நீ சாப்பிட்டுக்கலாம். முதல் 15 நாள் தேகம் கொண்டு திரியும் பறவைகளையும் விலங்குகளையும் பட்சிப்பார். மிச்ச 6 நாள் இந்த காட்டுல இருக்கிற மூலிகை வனத்தை எல்லாம் பட்சிப்பார். ஏன் அப்படி சொல்றாரு? அவர் உடம்புல சக்தி இல்லாம இருக்கிறார், அதனால உடம்புக்காக ஊனை உண்கிறார். அதுக்காக எல்லாரும் ஊன் சாப்பிடணும்னு கிடையாதுங்க, அக்னிக்கு அப்படி செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த உண்ட உணவு செரிமானமாக மூலிகை மரங்களை சாப்பிட சொல்ற. அக்னியும் 21 நாள் காண்டவ வனத்தை எரிக்க கிளம்புறார். இதை அறிந்த தேவேந்திரன் மேலிருந்து மண்டமார்த்தத்தோட மலை வர்ஷிக்க கிளம்புறார். உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் காண்டவ வனத்துக்கு மேல ஒரு சரக்கூடு தயார் பண்றாங்க. இன்னைக்கு நாம சீட்டு போடுறது, ஓடு வைக்கிறது அப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி சரக்கூடு, இடைவெளியே இல்லாத ஒரு பலகைன்னு கூட சொல்லலாம். ஒரு துளி நீர் கூட உள்ள வராம, ஒரு சின்ன உயிரினம் கூட வெளியில போகாம 21 நாள் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அத சரக்கூடு கட்டி ரெடி பண்றாங்க. கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி அந்த சர பலகையை திறம் பண்ணுகிறார். அப்படி அந்த 21 நாள் இருந்ததுதான் இன்னைக்கு நாம சொல்ற அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. 10ஆம் தேதி அக்ஷய திருத்திய. அக்ஷய திருத்தியன்னா என்ன? எல்லாரும் சொல்றா, அப்படி நம்ம வெள்ளி வாங்கணும், தங்கம் வாங்கணும், அன்னைக்கு என்ன செய்தாலும் அட்சயமா வளரும். ஆமா வளரும். அப்ப என்ன செய்யணும்? 4 பேத்துக்கு இதோபச்சாரமாவது செய்யணும். இதோபச்சாரம்னா நாம இப்படி இருந்தா நல்லா இருப்போம், நாம இப்படி திருந்தினா நல்லா இருப்போம். இதுக்கு பேர் தாங்க இதோபச்சாரம். இப்ப நாம பேசுறத இந்த ஒலி வாங்கி வாங்கி செல்போன்ங்கிற பேர்ல பகிர்ந்தளிக்குது. இதுவும் ஒரு இதோபச்சாரம் தான். செருப்பு வாங்கி கொடுக்கலாம், அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கிற பழைய செருப்பையாவது எடுத்து வாசல்ல வைக்கலாம். கொடை வாங்கி கொடுக்கலாம், ஒரு பானையில தண்ணி ஊத்தி வாசல்ல வைக்கலாம். இது மாதிரி நாம இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நமக்கு அட்சய திருத்தியை பலன்களை கொடுக்கும். அதுக்காக வசதி இருக்கிறவங்க வெள்ளி தங்கம் துணிமணி வாங்கினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், வாங்கட்டும், அது அவங்களுடைய சௌகரியம். முதன்மையாக கோயிலுக்கு அந்த அர்ச்சகர் தட்டுல ஒரு 10ஓ 20ஓ நம்ம போடணும். ஒரு நிமிஷமா. ஒரு 10ஓ 20ஓ அர்ச்சனை தட்டுல போட்டு ஒரு தேங்காய் முடியும் ஒரு பழமும் அவருக்கு தரணும். தெய்வத்தை முக்கியமாக நாம கும்பிடணும். அதுதாங்க அட்சய திருத்திக்கான பலன். ஏன் அப்படி? நம்முடைய கண்ணகி மாதவி கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் அட்சய திருத்திகை. திரௌபதி அம்மாவுக்கு சூரியனை கும்பிட்டு வற்றாத அன்னம் வழங்கும் அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் அட்சய திருத்திகை. குபேரன் ராவணன் மூலமாக தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்துட்டார் இல்லையா, அத மறுபடியும் தவம் பெற்று தவம் இருந்து மகாலட்சுமி தாயார் கிட்ட வரம் வாங்கின நாள் அட்சய திருத்திகை. நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு சொல்றோம் இல்ல தினம். அங்கம் ஹரேஹி புலகபூஷணமாஸ்த்ரயந்தி பிரங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் சொல்றோம் பாத்தீங்களா. அந்த அங்கம் ஹரேஹி 21 ஸ்லோகங்க. அதுல ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா காலடியில சிவாம்சமான ஆதிசங்கரர்
8 வயது பாலகரா இருக்கும் பொழுது ஒரு அம்மையின் வீட்டுல நெல்லிக்கனி, தங்க நெல்லிக்கனி வர்ஷிச்ச நாள் அக்ஷய திருத்தியா. தத்யாதயானுபவனோத்ரவினாம் புதாரா தஸ்மின்ன கிஞ்சன லிகாங்கசி சௌவிஷ்ணோ துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயனி நயனாம்புவாகா. இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது 21வது ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகம் வரும்போது தங்க நெல்லிக்கனி தொழியுது. அவர் ஒரு நெல்லிக்கனி, காஞ்சு சுருண்டு போன நெல்லிக்கனிய அந்த அம்மை இந்த குழந்தை சங்கரன் தட்டுல போடும் பொழுதே அவர் மகாலட்சுமி பார்த்து தனக்குன்னு எடுத்து விரதம் முடிக்க, வாத்தசிக்கு விரதம் முடிக்க எடுத்து வச்ச பெரிய நெல்லிக்காய் எனக்கு போட்டுட்டாங்க, இவங்களுக்கு நீ தங்கத்துல நெல்லிக்கனி கொடு அம்மா. மகாலட்சுமி தாயார் சொல்றாங்க, போன ஜென்மத்துல குச்சேலனோட மனைவியா இருந்தா, வறுமையா இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் போய் 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 வாங்கிட்டா. பணம் வந்தது யாருக்கும் ஈரக்கையில கூட இவ ஈயலப்பா, இவளுக்கு எப்படி தரது? அதுக்குதான் துஷ்கர்ம கர்ம மகனீய சிராய தூரம். அந்த கதையெல்லாம் தூரமா தள்ளிரு தாயே, இவங்களுக்கு இந்த நெல்லிக்கனிக்கு ஈடாக தங்கம் கொடு. குழந்தை சங்கரன் கேட்டது நெல்லிக்கனிக்கு ஈடாக தங்கம். இந்த குழந்தைக்குள்ள இப்படி ஒரு ஈரமா சிவாம்சமே அப்படின்னு அம்மை பொழிந்தது கனகதாரை, அதாவது தங்க நெல்லிக்கனிகளால் அப்படியே வருஷம். அந்த அம்மைக்கும் கொஞ்சம் பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கிறதுனால எல்லோருக்கும் இன்னி வரைக்கும் அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நன்மை நடக்குதான். அந்த வீட்டு வாசல் மரக்கதவுல இருக்கு, அதுக்கு மேல கஜலட்சுமி இருக்குது, 2 பக்கமும் கவுளி பொம்மை இருக்கு. அது மேல அட்சய திருத்தி அன்னைக்கு கவுளி பார்த்தா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கவுளிய பார்த்து சந்தோஷப்பட்டு வணக்கம் சொல்லணும். ஏன்னா கவுளி ஜோசியம்னு நம்ம சொல்றோம், அவங்க ஒரு தேவதை. அக்னி நட்சத்திரத்தன்னைக்கு தவறாம கவுளி தரிசனம் கிடைக்கணும். ஆனா அன்னைக்குதான் எல்லா இடத்துலயும் போய் பதுங்கிக்குவாங்கன்னு ஒரு சொல்ல கேள்வி. ஆனா நமக்கு கிடைச்சிடுது. அந்த வரைக்கும் நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். எங்க கிடைச்சாலும் கவுளி தரிசனம் கிடைச்சா ஒரு நமஸ்காரம், அம்மா தேவதையே நமஸ்காரம், அட்சய திருத்தி அன்னைக்கு நீ வந்திருக்க நமஸ்காரம், இப்படின்னு நாம சொல்லிக்கணுமா. இன்னைக்கு நாம குரு பகவானை பத்தி பார்க்கணும். ஒரு நிமிஷம். இந்த குரு பகவான் மன்னவன், பொன்னவன், பிரிகஸ்பதி, இப்படி எல்லா பேரும் இவருக்கு தான் உண்டுங்க. 9 நவகிரகங்கள்ல சுபகுரு இவர் ஒருத்தர் மட்டும் தானுங்க. இவரை மாதிரி நன்மைகளை தருபவர் யாருமே இல்லை. குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் சுபம், இது நாம சொல்றோம். இந்த குருவானவர் தன்னுடைய பார்வையால நம்ம பலப்படுத்துகிறார், சுபப்படுத்துகிறார். குரு பலன் வந்ததுன்னா கல்யாணம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இப்படி குருவை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இவருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்தலங்களும் உண்டு. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம். கும்பகோணம் மகாமக குளம், அதுல பொற்றாமரை குளம்னு ஒண்ணு இருக்குதாங்க. நாம போறோம், இந்த குளம் அந்த குளம், இந்த தண்ணி அந்த தண்ணிங்கிறாங்க, குளிக்கிறோம். சுத்தி மண்டபங்கள் மாதிரி இருக்கும், அதுல இருக்கிற அத்தனை லிங்கங்களையும் கும்பிடுறோம். முக்கியமா கோட்டையூர் போய், கும்பகோணம் கோட்டையூர் போயிட்டு இங்க கும்பகோணத்துல இருக்கிற 12 ராசி ஸ்தலங்களுக்கும் நாம போயிட்டு வர்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் அதெல்லாம். அந்த கும்பகோணம் பொற்றாமரை குளத்தின் வடகரையிலே உள்ள கோபேஸ்வரர், கோபேஸ்வரன்னா கோ பசுமாடு, அந்த கோவை ரட்சணை பண்ணின கோபேஸ்வரர் ஆலயம் குரு பரிகாரத்துக்கு ஏற்ற ஸ்தலமா. குரு பகவான் அவருடைய கர்மா தீருவதற்காக, நவகிரகங்களுக்கும் கர்மா இருக்குங்க, அவருடைய கர்மா தீருவதற்காக வந்து கும்பிட்ட ஸ்தலம் நிறைய இருக்கு. அதுல கோபேஸ்வரர் ஸ்தலத்துல காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, தேனார் மொழி இந்த தெய்வங்கள் இருக்காங்க, போய் கும்பிடணும்னு சொல்றாங்க. தேவர்களின் குரு நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிருஷ்ண மகரிஷியின் மகன். இதுல கொஞ்சம் சொன்னா யாரும் கோவிச்சுக்க கூடாது. இதுல என்ன இருக்கோ அதை அடியே நான் அப்படியே சுலபமா பகிர்ந்துட்டேன்.
இவருடைய மனைவி தாராதேவி. குரு பகவான் மனைவியும் தாரை தான். வாலியின் தம்பி சுக்ரீவனின் மனைவியும் தாரை தான். குழந்தைகளுக்குள்ள ஒரு விலங்குகள் அதெல்லாம் அவங்களுக்கு தன் மனைவி தம்பி மனைவி இப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. வாலி அரசனா இருந்தப்போ தாராதேவிய அதாவது தம்பி மனைவி தன்னோட பட்ட மகிழ்ச்சியா ஏற்றுக்க விளையிறாரு. அவ மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் அவ சிறப்பா இருக்கா. அதே மாதிரி வாலியின் மனைவி தாரை, அவளும் சுக்ரீவன் பட்டத்துக்கு வந்ததும் அவனுக்கு இணங்க மறுத்தாள். அதனால அருந்ததி தேவி, அனுசூய தேவி, தாரா தேவி, அகலிகா, மண்டோதரி இவங்கெல்லாம் கணவனை இழந்தாலும், வாலியின் மனைவி கணவனை இழந்தாலும் அவ புத்தியா மைத்துனனுக்கு உடன்படாத காரணமாக அவ வணங்கத்தகுந்த பெண்களில் ஒருவளாய் இருக்கிறார். மண்டோதரி கணவனை இழந்த பிறகு அந்த உடலைக்கான அந்த போர்க்களத்துக்கு போறாங்க. போகும் பொழுது ராமனை தூரத்துல இருந்தே பாக்குறாங்க. இவங்க போன பல்லாக்கு ராமனை நெருங்கும் பொழுது ராமன் தள்ளி வைக்கிறானா. ஏன்னா மண்டோதரியின் நிழல் கூட ராமனின் மேல் விழக்கூடாதுன்னு தள்ளி நின்னானா. அப்ப அவ சொன்னாலாம், அவ கணவனை இழந்தாலும் 3 பட்ட மகிழ்ச்சிகளில் ஒருத்தியாய் இருந்தாலும் ராமா, உன்னுடைய புகழ் எப்படிப்பட்டது நான் உணர்ந்து கொண்டேன். உன்னை பொறுத்து அவள் கணவர் இறந்தாலும் அவள் கற்பு நெறி தவறாம இருந்தா, அசுரகணத்துல இருந்தாலும். அதனால மண்டோதரி ஒரு மனைவி. இந்த குருவின் மனைவி தாரை குருகுல கல்விங்க. குருகுல கல்வின்னா இப்ப நாம கத்துக்கிறது எல்லாம் பிராக்டிக்கலா தியரியான்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் குருகுல கல்வி. முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். காலையில எந்திரிச்சா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லணும். வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். நமக்கு காலையில இருக்கிற பானமோ உணவோ அதுக்கு அன்னலட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்புறமா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க எனக்கு இந்த உணவை கொடுத்தீங்க அன்னலட்சுமி, உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்னலட்சுமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் நம்ம குரு குலத்துல கத்து கொடுப்பாங்க. அப்படி குருகுலத்துல கத்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உணவு உபசரிப்பும் குருவின் மனைவி தாரையே சேர்ந்தது. அந்த குழந்தைங்களை அவ பாவிக்கணும். தாராதேவி என்ன பண்ணிடுறா, கொஞ்சம் அத்துமீறிடுறா. இதுல போட்டுட்டு அதை சொல்றேன். சந்திரனாலே அழகானவன். அவனுடைய அழகுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவனுடைய அகங்காரத்தின் விளைவுதான் கணபதியும் சபிச்சிடுறாரு. அந்த சந்திரனுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க வரா. கையில தங்கத்தாலான எண்ணெய் பாத்திரம் சந்திரனுக்கு நேரா வரா. குழந்தைங்களுக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வைப்பாங்கல்ல அம்மா, அதை செய்யதான் அவ வரா தாரை. கையில எண்ணெய் எடுத்துக்கிட்டு நிமிர்ந்து சந்திரனை பாக்குறா. சந்திரன் குனிந்து எண்ணெய் பாத்திரத்தில் தாராதேவியை ரசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். கண்டிக்கல கண்டிக்கல. அதனாலதான் எண்ணெய் கிண்ணத்துல முகம் பார்க்கறது ஒரு கழிப்பு சடங்காக மாறிவிட்டது. குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு தாய் மாமனுக்கு ஆகாது, இது மாதிரிலாம் சொல்லி ஒரு எண்ணெய் கிண்ணத்தை வச்சு கொடி சுத்தி பிறந்த கோத்திரத்துக்கு ஆகாது. எண்ணெய் கிண்ணத்துல ஒரு இரும்பு எண்ணெய் சட்டியில பாக்க வச்சு அந்த எண்ணெய் சட்டிய ஐயருக்கு தானமா கொடுத்துருவாங்க. இத ஒரு கழிப்பு சடங்கா, இது ஒரு தப்பான உதாரணமா கொண்டு வந்தாங்க. எண்ணெய் கிண்ணத்தின் வழியாக சந்திரனை தாராதேவியும் தாராதேவியை சந்திரனும் ரசித்தார்கள். அதுக்கப்புறம் சந்திரன் குருகுல கல்வி முடிஞ்சு போகும் பொழுது தாராதேவி கூட்டிட்டு போயிடுறாரு. குரு பகவான் போய் கூப்பிடுறாரு, உன் பொண்டாட்டி வந்தா கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறார் சந்திரன். ஏற்கனவே 27 பொண்டாட்டி, 10க்கு தாராதேவியும் கூட்டிட்டு வந்துடுறாரு. 27 மனைவி ஒன்னும் சொல்றது இல்ல. அங்கிருக்கும் பொழுது தாராதேவி கருவுறுகிறாள். பிரகஸ்பதி சிவன் பிரம்மா விஷ்ணு கிட்ட போய் நியாயம் கேட்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். மன்னிப்பு, குரு அல்லவா, மன்னிப்பு. கூட்டிட்டு வந்த அப்புறம் பெண்டாட்டி கருவுற்றிருக்கான்னு தெரியுது. அப்படி கருவுற்ற குழந்தையே புதன். அதனால அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. அதனால அவர் தவம் இருந்து சந்திரனும் குருவும் வீற்றிருக்கும் நவ கிரகங்களில் நானும் ஒரு கிரகமா இருக்கணும்னு சிவன் கிட்ட வரம் வாங்கி வந்தவர் தாங்க புதன். அதனால அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஏன்னா
ஒரு தாயின் கருவில குழந்தை இருக்கும் பொழுது மன அமைதி இருக்கணும். உடல் வளர்ச்சி மட்டும் இல்ல, மன வளர்ச்சியும் இருக்கணும். அந்த குழந்தை கொஞ்சம் பிறழ்ந்து போச்சு. அதனால அது ஆணுமற்ற, பெண்ணுமற்ற அழிகிரகமா போயிடுச்சு. இப்படி ஒரு கதை இருக்கு. இந்த தாராதேவி மட்டும் இல்லாம இன்னும் கூட ஒரு மனைவி இருக்கு. 4 வகையான வேதங்கள், 64 கலைகள், எண்ணற்ற யாகங்கள் எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சுதான் அவர் தேவகுருவா மாறினாரு. அது மட்டும் இல்லாம திட்டை, தென்குடி திட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்க போய் வசிஷ்டேஸ்வரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால நவகிரகத்திலேயே இவர் தான் ராஜ கிரகம், குரு பகவான் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் தான் மத்தியில இருப்பாரு. ஆனா இவர் ராஜ கிரகம். ஏன்னா இவருடைய பருவன், அதாவது இப்ப நாம சொல்றோம்ல, பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருதுன்னு. இந்த பூமியை விட வியாழன் கிரகம் பருமனா இருக்குமா. அதனாலதான் இவரை ராஜா கிரகம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மூத்தோர் சொல்லும் முது நெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் சொல்றான்ல, அது மாதிரி ஒவ்வொன்னையும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. 7.5 சனின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா சனி கிரகத்தை சுற்றி 7.5 வலயங்கள் இருக்கு. இது மாதிரி நமக்கு தெரியுதுங்கிறதுக்காக அவங்க இடுகுறி பெயர்களை சொல்லி சொல்லி நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்க. இவன் இடம் பெயர்வதே குரு பெயர்ச்சி. அந்தணன், அமைச்சர், அரசன், ஆசான், ஆண்டளப்பான், தாராபதி, தெய்வ மந்திரி, கோள், ரிகஸ்பதி, பீதகன், பீதகன்னா நல்ல பட்டு பீதாம்பரம் கொடுப்பவன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன், 18 பெயர்களால் இவங்களை நாம கும்பிடுறோம். ஜோதிடத்தின்படி இவருடைய சொந்த வீடு தனுசு மீனம். இவர் ஒளிர் படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் இவர் தான் உருவாக்குறாருங்க. நம்முடைய அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றி ஞானத்தை போதிக்கும் குரு இவர் தான். இதனால இவர் தினமும் நாம கும்பிடணும். இவருக்கு வந்து ஆட்சி உச்சம் மேசம், சிம்மம், கன்னி, சிக்கம், தசு, மீனம், கடகம், ரிஷபம், துலாம், மகரம், பார்வை பார்க்கிறார் இந்த குரு பயிற்சியினால. தான் இருக்கும் இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்தார். 5ம் 9ம் மிஞ்சும் பயனை தரும். 7ஆம் இடத்து குரு பார்வை கல்யாணம் நடக்கும், கங்கண பாக்கியம். இவர் ஆண். புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி இவை குருவின் நட்சத்திரம். குரு 2 வகைப்படும். ஒண்ணு தேவகுரு நம்ம பிரகஸ்பதி, இன்னொன்னு அசுர குரு நம்முடைய சுக்கிராச்சாரியா. புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு குரு திசை நடக்குமா. இவருக்கு பிடிச்ச உலோகம் தங்கம், ரத்தினம் புஷ்பராகம், கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் வரதில்லை. தங்க நிற ஆடை, தூப தீபம், ஆம்பல், இந்த நீராம்பல்னு சொல்றோம் பாருங்க, அந்த மலர் காய்ந்ததும் அதை சாம்பிராணி கரண்டியில தணல் வச்சு போடுறோம் தானே, சாம்பிராணி, பொங்கிலியும், வெண்கடுகு, அதோட சேர்த்து இந்த நீலாம்பல போடுறது. இவருடைய வாகனம் யானை. இவருடைய குலம் அந்தணன். குரு திசை 16 வருடம். இவருக்கு தினமுமே நமக்கு மாறிச்சோ மாறலையோ, நம்ம கிரகத்துல அவர் இருக்காரோ இல்லையோ, தினமும் நம்ம நவ கிரகங்களை கும்பிடும் பொழுது இவரை நாம தனிப்பட்ட முறையில விசேஷமான வகையில சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் வீயொரு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடாவின் ஆசரு நல்லா நல்லா அவை நல்ல நல்லா அடியார் அவர்க்கும் மிகவும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனின் ஆசரும் நல்லா நல்லா அவை நல்ல நல்லா அடியார் அவர்க்கும் மிகவும். சனி பாம்பு யார சொல்றாங்க? ராகு கேதுவா. இவங்களை இப்படி நாம தினமும் புகழ்ந்துகிட்டே இருந்தால் நல்ல 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 பலன்களை கொடுப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சி இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லதுதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. திட்டை குரு பகவான நம்ம மனசுக்குள்ள நினைச்சாலே திருப்பம் வருமா.
ஏன்னா அந்த திட்டை குரு பகவான் சன்னதிக்கு மேல சந்திரகாந்த கல்லால் மேல போட்டிருக்காங்க விதானம். அதுல ஒரு நாளிகைக்கு ஒரு முறை ஒரு சொட்டு தண்ணி வருமாங்க. சந்திரகாந்த கல்லோட குணாதிசயம் அந்த கல்லுக்குள் இருந்து கசியும் தண்ணி. சந்திரன் நீர் கிரகம் அல்லவா, அந்த சந்திரகாந்த கல்லில் இருந்து 24 நிமிடங்கள், ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம் மேல இருந்து ஒரு சொட்டு தண்ணி அந்த தெய்வத்தின் உச்சியில விழுந்து குளிர பண்ணுமா. அதனால திட்டை குரு பகவானை நினைத்தாலே திருப்பம் நிச்சயம். குரு கடாட்சம் இருந்தாலே செய்யும் தொழில் சிறக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல பொண்டாட்டி குழந்தைங்க கிடைப்பாங்க. புருஷனுக்கு இப்படி, பொண்டாட்டிக்கு நல்ல புருஷன் நல்ல குழந்தைங்க கிடைப்பாங்க. இந்த ராஜ குருவுக்கே அதி தேவகை தாங்க தட்சிணாமூர்த்தி. அதனாலதான் நாம மௌன குரு யாரு, ராஜகுரு யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய பெயர்ச்சி மூலம் சுபம் கூட்டுவர் குரு பகவான், நவகிரகத்துல ஒருவர். அமர்ந்த நிலையிலே மௌன குருவாக இருந்து நம்மை ஆற்றல் பெறச் செய்பவர் தட்சிணாமூர்த்தி. தென்கொடி திட்டை தஞ்சாவூர்ல இருந்து 12 கிலோமீட்டருங்க. ஒரு அற்புதமான ஆலயத்துலதான் ராஜகுரு இருக்காரு. அந்த சிவனாரின் பெயர் வசிஷ்டேஸ்வரர், அம்பாளோட பெயர் உலக நாயகி அம்மை மங்களாம்பிகை. தஞ்சாவூர்ல கரந்தை அப்படிங்கிற பள்ளி அக்ரஹாரம் அடுத்து கிளை பிரிந்து செல்லும் பாதையில 2 கிலோமீட்டர் தென்குடி திட்டை. வேதங்கள் 4ம் சிவனாரை வணங்கி வழிபட்ட தலம் திட்டை ஸ்தல புராணம் கூறுது. திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவனை வசிஷ்டேஸ்வரை மனமுருகி பாடியிருக்கிறார். வசிஷ்டேஸ்வரர் ஏன் வசிஷ்டேஸ்வரர்? வசிஷ்ட மகரிஷியும் வந்து தவம் பண்ணி பலமான வரம் பெற்று சென்றதால் வசிஷ்ட ஈஸ்வரர் வசிஷ்டேஸ்வரர். இங்க 2 ஆறு போகுது. காவிரி ஆறுல இருந்து கிளை பிரிஞ்சு வெட்டாறு வெண்ணாறு, இந்த 2 கிளையாறுகளுக்கும் நடுவே தென்கோடி திட்டை வசிஷ்டேஸ்வரர். வசிஷ்ட மகரிஷி இங்க வந்து தவத்து பண்ண பர்ணசாலை அமைத்து கடும் தவம் புரிஞ்சு அந்த தவத்திலே மகிழ்ந்த ஈசன் ஸ்வயம்பூ மூர்த்தமாக சிவலிங்க மூர்த்தமாக எழுந்தருளினார். இந்த தலத்து இறைவனுக்கு சுய பூதேஸ்வரர் வசிஷ்டேஸ்வரர் காமதேனு பசு வழிபட்டு வரம் பெற்ற திருத்தலம். சிவனாருக்கு பசுபதி ஈஸ்வரர், பசுபதி ஈஸ்வரர், பசுபதி ஈஸ்வரர். நாம தான் பசுபதி, நம்முடைய பதியானவர் ஈஸ்வரர். தேனுபுரீஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர், ரதபுரி ஈஸ்வரர், அப்படி நிறைய ஸ்தலம் இவருக்கு நாமம் உண்டு. தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வருக்கு. ஏன்னா பிரம்மா, மகாவிஷ்ணு, காலபைரவர், சூரிய பகவான், சனீஸ்வரர், யம தர்மன், இந்திரன், கௌதமர், ஜமதக்னி எல்லாரும் இங்க வந்து தவம் பண்ணி ரொம்ப சுலபமாக சிவனை தரிசித்திருக்கிறார்கள். இத்தனை பெருமை மிகு ஆலயத்தில் தான் குரு பகவான் தனி சன்னதியில் கோயில் கொண்டு வர்றவங்களுக்கு எல்லாம் மன்னவன் பொன்னவன் பொன்னான வரங்களை அள்ளி 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 கொடுத்திருக்காரு. நல்ல வேலை கிடைக்கணுமா இங்க வாங்க, குழந்தை பாக்கியம் வேணுமா இங்க வாங்க, கல்யாணம் ஆவலியா இங்க வாங்க, கடன் தொல்லையில தவிக்கிறீங்களா தென்குடி திட்டை வியாழ பகவான போய் பாருங்க. இதனாலதான் ராஜகுரு அப்படிங்கிறாங்க. வியாழக்கிழமை குரு ஓரை முதலான தருணங்களில் தென்குடி திட்டை குரு பகவானை மனதார வேண்டிக்கலாமா, வீட்டுல இருந்தே வேண்டிக்கலாமா. வேண்டிக்கிட்டா புருஷன் பொண்டாட்டி ஒத்துமை, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, படிப்பு, கடன் தீருதல், அத்தனை விதமான அருளை வாரி 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 தரவர்தான் தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர். இந்த வியாழ குருவை கும்புறதுனால வக்கீல் தொழில சிறந்து விளங்கலாம். நீதிபதி, வழக்கறிஞர், தீர்க்கதரிசி அதாவது இந்த ஜோசியம் சொல்றவங்க, பேராசிரியர், விவசாயி. விவசாயி தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். விவசாயி இத்தனையும் பலம் தரக்கூடிய நம்முடைய வியாழன். தனுசு ராசியிலே சில கிரகங்கள் இருந்தால் இந்த மேற்கோள் மூலம் உங்களை அடையாளம் கொண்டு கொள்வார்கள். இப்ப 12 ராசி சொல்றோம் இல்ல, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா கையில எடுத்ததுமே ஜோதிடர்கள் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு குருவோட அருள் இருக்கு, நீங்க நல்லா பயிர் தொழில் செய்ய முடியும். உங்களுக்கு குருவோட அருள் இருக்கு, நீங்க நல்ல மார்க்கத்துல பயணித்து பேராசிரியர் திகழலாம். உங்களுக்கு நல்ல மார்க்கம் இருக்கு, நீங்க தொழில் செய்யலாம், இப்படி சொல்லுவாங்களா. அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குரு கும்புறதுனால இது மட்டுமா கிடைக்குது, உடல்ல இருக்கிற நோய், மனதில் இருக்கிற சலனம் அகலுமாங்க.
சந்திரன் கொஞ்சம் மனத்தை ஆட்டி படைப்பவன். சந்திரன் மனோகாரகன். அவன் செய்கிற அந்த சின்ன சின்ன சிலுமிசத்தை குரு பகவான் நீக்கி அருள்வார். நீண்ட கல்வி, வீரம், ஆயுள் எல்லாம் கிடைக்கும். ஆங்கிருஷ்ண மகர்ஷி ஸ்ரத்தா தேவிக்கு மகன். தவத்திலே ஈடுபட்டு சிவன் அருளால் நவகிரகங்களில் ஒருவராக குருநாதராக விளங்குகிறார். இவருக்கு மங்களன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. பொதுவா நம்ம மங்களன் அப்படின்னா செவ்வாய சொல்லுவோம். ஆனா மங்களன் அப்படின்னா இந்த இடத்துல கல்யாண பாக்கியத்தை தருபவர் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் வித்தைய நாம தெரிஞ்சுக்க இவர் தான் நமக்கு நன்மை தருவாராம். இவரோட அருள் இருந்தாதான் முட்டாள் கூட அறிவாளி ஆவாங்க. சாந்த மூர்த்தி சதுர பீடத்துலதான் இருக்காராம். கிழக்கு நோக்கிதான் உட்காருவாராம். சுக்கிரனுக்கு எதிரானவர் குளுமையான பொருளை விரும்புவார். தயிர் சாதம், கற்கண்டு சாதம், கொண்ட கடலை மாலை, மஞ்சள் வாழைப்பழம், பால் சக்கரை, வெத்தலை பாக்கு வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற மண்ணனா மலரால் அலங்கரித்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்தி கும்பிட்டா ரொம்ப 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 பூரணமான சுபகிரக பலனை தருவாராம். இந்த குரு பகவானுக்கு தாரா தேவி மனைவி. புதன் சந்திரனோட மகனானாலும் இவருடைய மகனாகத்தான் அறியப்படுகிறார். அப்ப அந்த குழந்தை கேக்குது, நான் யாரோட குழந்தை அப்படின்னு அம்மா கிட்ட கேக்குது. ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் புத பகவானை பார்த்து நீ சந்திரனோட குழந்தை, நீ சந்திரனோட குழந்தைன்னு சொல்லி காட்டுறாங்க. அதனாலதான் அந்த குழந்தை போய் தவம் இருந்து நவகிரகத்துல ஒரு கிரகமா வருது. இருந்தாலும் குரு பகவான் மனத்தாங்கலோட இருந்ததுனால அவர் அலி கிரகமா ஆயிடுறாரு. முழுமையான ஈடுபாட்டுடன் நாம குரு பகவானை கும்பிட்டால் நம்ம கூடவே சிவனார் துணை வருவாராம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம குரு பகவான் ரொம்ப பொறுமையா கொண்டாட்டி தப்பே பண்ணியிருந்தாலும் அமைதியா கூட்டிட்டு வந்ததுனால குரு பகவானுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வரத்தை சிவபெருமான் கொடுத்திருக்கார். இன்னொரு இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு. ஆனா அவங்களுடைய உரிமைகளை நாம அதிகப்படியாகவே கொடுத்திருக்கோம். இதுக்கும் கூட குருவின் கோச்சார பலனே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது போய் இன்னைக்கு பெண் குழந்தைகள் ஆணை விட உயர்ந்து நிக்குதுன்னா அவங்களோட கல்வி ஆலயம். கோச்சார பலன், கோச்சார பலன். அந்த பலன்களை எல்லாம் நிவர்த்தி செய்வது தென்குடி திட்டை. நிலா நட்சத்திரம் ஆகாசத்துல இருந்தாலும், தேவர்களோட ஆஸ்தானத்துல இருந்தாலும், தான் செய்யும் யாகம், தவம், தியானம் இதுக்கு தாராதேவியோட துணை அவசியமா இருந்தது. அதனால தாராதேவிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய எடுத்துக்கிட்ட, மரியாதை கொடுத்து வாங்கினாராம். ஆனாலும் பிரகஸ்பதிக்கும் மலருக்கு மலர்காவும் குணம் இருந்தது. அதனால தாராதேவியும் அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களாம். அதனாலதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வந்தாலும் இங்க நாம அவங்களோட பொறுமைய கடைபிடிக்கணும்னு நமக்கு சொல்றாங்க. திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதான திருச்செந்தூர் குரு பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும்னா ரொம்ப அவசியம் கும்பிட வேண்டிய ஸ்தலம். ஏன்னா அங்க முருகப்பெருமான் இப்போ கீழே விடுறதில்ல, பஞ்சலிங்கங்களுக்கும் பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கையில மலரோட சற்றே திரும்பிய கோலத்தோட இருப்பாரு. ஏன்னா நவ கிரகங்களும் அங்க அவருக்கு அருளாசி வழங்கினதா ஒரு ஐதீகம் உண்டு. இப்ப அங்க விடுறதில்ல. அதே சமயம் முருகப்பெருமான் சிவனை எப்படி பூஜை பண்றதுன்னு வியாழ பகவான் கிட்ட கத்துக்கிட்டு பூஜை பண்ணினாராம். அதனால திருச்செந்தூர். ஓமாம்புலியூர் சிதம்பரத்துக்கு தென்மேற்குல 30 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஸ்தலம் இருக்கு. துயர் தீர்த்த நாதர் இறைவனுக்கு பெயர், இறைவி பெயர் பூங்கொடி நாயகி.
இறைவன் தட்சிணாமூர்த்தியாக உமை அம்மைக்கே பிரணவ மந்திரத்தை விளக்கிய ஸ்தலம் இது. இந்த தலத்துக்கு பிரணவ வியாக்கியானபுரம் என்ற பெயரும் உண்டு. புலி ஒன்றுக்கு அஞ்சிய வேடன் வில்வ மரத்திலே ஏறி இரவு முழுவதும் வில்வ இலைகளை பறித்து பறித்து கீழே போட, கீழே அந்த சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகள் விழுந்து கொண்டிருந்ததால் அன்னைக்கு சிவராத்திரியா இருந்ததுனால அந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்க அவர் போட்ட ஸ்தல வில்வ தலங்களை சிவபெருமான் ஏத்துக்கிட்டதுனால ஓமாம் புலியும். தட்சிணாமூர்த்தியை கொஞ்சம் உயரமான பீட்டத்துல இங்க வச்சிருப்பாங்களாம். திரிலோக்கி தஞ்சை மாவட்டத்தில் திருப்பனந்தாளில் இருந்து ஆடுதுறை சூரினார் கோவில் செல்லும் பாதையிலே 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. காளையின் மீது இறைவனும் இறைவியும் வீட்டிற்கும் ஒரே கல்லிலே செதுக்கப்பட்ட அற்புத சிற்பம். இறைவனை வழிபட்ட குரு பகவானை இங்கு வழிபட ஏற்றம் பெறலாம். ஆலங்குடி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இறைவன் ஆலகால விஷம் உண்டதால் ஆலங்குடி என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கே கோவில் கொண்டிருக்கும் ஈசன் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர். அம்மன் பெயர் ஏலவார் குழலி, அதாவது அழகான நறுமணமிக்க குழல், ஏலவார் குழலி. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவி தவம் செய்து இறைவனை இணைந்து மணந்து கொண்ட ஸ்தலம். தேவி திருமணம் செய்து கொண்ட இடம் இப்போதும் திருமண மங்கலம் அப்படின்னு பக்கத்திலே இருக்குதுங்க. அதுக்கு திருமண மங்கலம் இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு மங்களக்குடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கோவில் பிரகாரத்தின் இடதுபுறம் தட்சிணாமூர்த்தியாக குரு பகவானை அருள் புரிகிறார். தம்முடைய சீடர்களுக்கு 24 அச்சரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார். இவரை 24 முறை வலம் வந்து 24 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து குரு பகவானை வழிபடலாம். அடுத்த ஸ்தலம் மயிலாடுதுறை. இந்த தலத்துல கோவில் கொண்டுள்ள மயூரநாதரை குரு பகவான் வழிபட்டதாக ஐதீகம். இங்கே தட்சிணாமூர்த்தியாகவே இங்க குரு பகவான் அருள் பொழிகிறார். அதனால இத உத்திர மாயூரம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மயூரேஸ்வரர் சொல்றோம் தானே சென்னையில, அது மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்துல மயிலாடுதுறை மயூரேஸ்வரர் இப்படியெல்லாம் சொல்வோம். அது மாதிரி இத உத்தர மாயூரம், உத்தரம்னா வடக்கு, மாயூரம் கோவில்ல தட்சிணாமூர்த்தியாக ரிஷபதேவருக்கு உபதேசம் செய்யும் மேதா தட்சிணாமூர்த்தி. ரிஷபதேவர்னா நம்ம நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் செய்யும் மேதா தட்சிணாமூர்த்தி. எல்லா குரு தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஸ்தலம். காசிக்கு நிகரான 6 ஸ்தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று. தேவூர் திருத்துறைப்பூண்டியிலிருந்து கீவாளூர் செல்லும் பாதை இந்த தலம் இருக்கு. இந்த தலத்து இறைவனுக்கு தேவ குருநாதன் பெயர். குரு பகவான் வழிபட்ட ஸ்தலம். இந்த ஆலயத்துல குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. குரு இருந்து கொடுப்பதை விட பார்த்து கொடுப்பது அதிகம். திருச்செந்தூர் குரு பகவானுக்கான விசேஷ ஸ்தலம். தென்குடி திட்டை, திருச்செந்தூர், இதே மாதிரி நிறைய ஸ்தலங்களை அவங்க சொல்றாங்க. பட்டமங்கலம் ஞான குருவாக இருந்து கார்த்திகை பெண்களுக்கு உபதேசித்தார். அந்த இடம்தான் பட்டமங்கலம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் குரு வடிவத்தில சிவனே இருக்கார். இப்ப நம்ம திருச்சிக்கு போனோம்னா டோல்கேட்ல சப்தகுரு ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கும். 7 குருக்கள் இருப்பாங்க அங்க. எப்படி 7 குருன்னா, நவகிரகத்துல ஒரு குரு, அப்புறம் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த முருகன், அப்புறம் எல்லா இடத்துலயும் தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஒரு குரு, பட்டமங்கலத்துல கார்த்திகை பெண்களுக்கு உபதேசம் பண்ண சிவன் ஒரு குரு, அப்புறம் நம்ம திருக்கண்டியூர்னு சொல்லுவோம், அது எந்த இடத்துக்கு பக்கத்துலன்னு மறந்து போச்சு, அந்த பூரணவல்லி சமேத சத்யநாராயண மூர்த்தியும் இங்க இருக்காங்க. அங்க சனீஸ்வரன் பிடிச்சதுனால சிவன் பிச்சை பாத்திரம் ஏந்திக்கிட்டு திரிவாரு. அந்த ஓட்டில விழற எல்லாத்தையும் பிரம்மாவோட தலையே சாப்பிடுது. இந்த திருக்கண்டியூர் ஸ்தலத்திலும் இந்த டோல்கேட்டு கிட்ட இருக்கிற சப்தகுரு ஸ்தலத்திலையும் அந்த விக்கிரகங்கள் கல்லுல அவ்வளவு அழகா பொறிச்சு வச்சிருப்பாங்க. அங்க சிவனோட சாபம் தீர்த்த மகாலட்சுமி உரையும் தலம். அது மாதிரி சப்த குரு ஸ்தலம் அத சொல்றாங்க. அதுவும் விசேஷம்தான். பட்டமங்கலத்துல தட்சிணாமூர்த்தி. பாடி சென்னையை அடுத்துள்ள பாடி என்கிற புறநகர். திருவழிதாயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட நகரமே இன்னைக்கு பாடி. பரத்வாஜ மகர்ஷி, ஹனுமன் ஆகியோர் பூஜித்த ஸ்தலம். வியாழ குரு இங்க சிறப்பு வழிபாடுகள் செஞ்சாங்க.
இங்கே இருக்கும் இறைவன் திருவழிகாயநாதர், திருவல்சீஸ்வரர். அம்பிகையின் பெயர் ஸ்ரீ தாயம்மை. ஞான சம்பந்தரின் தேவார பாடல்கள் பெற்ற புண்ணிய ஸ்தலம் தக்கோலம். தக்கோலம் தக்கோலம். ஏன் தக்கன் ஓலம் தக்கோலம்? தக்கனின் தலையை வீரபத்ரர் அறிந்த பொழுது தக்கன் ஓலமிட்ட ஸ்தலம் தக்கோலம். அது இருக்கு இன்னைக்கு. அரக்கோணத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில இருந்து தக்கோலம். திருவூரல். இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை போன்று சிறப்புடைய உருவத்தை வேறு எங்கும் காண முடியாது. ஜட முடியோடு கூடிய முகம், சற்றே சாய்ந்த அழகிய திருக்கோலம், இருக்கையில் ஏற்றி வைத்த காலோடு மிகச் சிறப்பு கலைநயத்தோடு உள்ளார் தட்சிணாமூர்த்தி. மேகா தட்சிணாமூர்த்தி சுருட்டப்பள்ளி. சுருட்டப்பள்ளிக்குன்னு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. ஒரு சில வரிகள்ல முடிச்சுக்கலாம். சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஸ்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்திருக்கோம். தர்பாரண்யேஸ்வரர். நம்ம திருநள்ளாறுல எப்படி ஆலகால விஷம் உண்ட சிவன் தர்பையில சயனப்பட்டினாரோ அது மாதிரி சுருட்டப்பள்ளியிலையும் தர்பாரண்யேஸ்வரரா காட்சி கொடுப்பார் நமக்கு. அந்த சுருட்டப்பள்ளிக்கு வந்துதான் தசரதர் தவம் இருந்து தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வரம் வாங்கின ஸ்தலம். அப்புறம் உத்திரமாயூரம், திருவாய்மூர், திருக்கை சின்னம் ஆகிய ஊர்களில் தட்சிணாமூர்த்தியும் குருவுக்கும் சிறப்பு. லால்குடி, திருநெய்தானம், திரு சக்கரப்பள்ளி. சக்கரப்பள்ளினா நம்ம ஜலந்தராசுரனை சிவபெருமான் வதைத்த ஸ்தலம். தன்னுடைய அரவிந்த லோச்சனானாம் நம்முடைய மகாவிஷ்ணுவுக்கு சக்கரத்தை கொடுத்த இடம் திரு சக்கரப்பள்ளி. சூரியனார் கோவில், திருவாங்குளம், திரு நாவலூர், கீழவேலூர், திரு ஒற்றியூர். நிறைய இடங்களை வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க. அடியே இன்னைக்கு டைம் பத்தாதுங்கிறதுனால பேர் மட்டுமே சொல்லிட்டு வரேன். அயப்பாக்கம், சென்னை அயப்பாக்கத்திலே அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தி 16 அடி உயர பிரம்மாண்ட மூர்த்தி. குரு பகவானின் இயல்புப்படியே இவர் கல்வி செல்வம் வழங்குவதிலே தண்டிகரற்றவர். அதனால அயப்பாக்க தட்சிணாமூர்த்திக்கும் நிறைய விசேஷம் உண்டு. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, 12 ராசி 27 நட்சத்திரம்னு. இதையெல்லாம் நமக்காக வியாழ குருவான மேதா தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் இணைந்து அந்த வடிவங்களை ஆகாயத்திலே தோன்ற வச்சாங்களாம். இப்போ இந்த பூமி உருவாகும் பொழுது ஒரு பிரளயம் முடிஞ்சு சிவனார் மறுபடியும் கும்பகோணத்துல அமிர்த கலசம் விழுந்ததுன்னு சொல்றோமே, அதை கொண்டு மறுபடியும் உலகத்தை சிருஷ்டி பண்றாரு. அப்ப ரொம்ப வருஷம் எடுத்துக்குமா ஒவ்வொரு சிருஷ்டி பண்ணவும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தோட உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு கணக்கறிவானான குரு பகவானோட தட்சிணாமூர்த்தியோட சிவனார் கலந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஆகாயத்துல காமிக்கிறாங்க. அஸ்வினி அப்படிங்கிறது புரவி மாதிரி அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கும். பரணிங்கிறது அடுப்பு மாதிரி இருக்குமா. கிருத்திகைங்கிறது ஆறல் அப்படிங்கிற உருவத்துல இருக்குமா. அப்படி சக்கரம், மாந்தலை, மூதிரை, களை, கார்குளம், கச்சவி, கொடுநுகம், கனை, உத்தரம் கை அப்படின்னா ஹஸ்தம், அறுவை அப்படின்னா தராசு, விளக்கு, முரம், பனை, துளங்கொலி, குருகு, உடைக்குளம், தடைக்குளம், முக்கோள், காக்கை, செக்கு, நாழி, முரசு, தோண்டி, இது மாதிரி எல்லா வடிவங்களையும் நட்சத்திர கூட்டங்களை கொண்டு தொகுத்து நமக்கு ஆகாசத்துல சிவபெருமான் விசிறி விட்டாராம். அதை வச்சுதான் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் மீன் கூட்டம் அல்லது நட்சத்திரம், இந்த ராசி சக்கரத்தை 27 சம பங்குகளாக பிரிக்கப்பட்ட பிரிவுகளாக நமக்கு அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஒரு ராசி அப்படின்னா அதுல 2.5 நட்சத்திரம் இருக்குங்க. பொதுவா 3 ராசி கொண்ட 3 நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசின்னு நம்ம சொல்லுவோம். 2.5 நட்சத்திரம் தாங்க இருக்கும். மேஷம், அந்த மேஷ ராசிக்குள்ளார அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினிக்கும் பரணிக்கும் உயிரும் உடலும் அதுலயே தங்கிடுது. பரணிக்கு தலை அங்க தங்குது, ரிஷபராசியில உடல் இணையுது, இப்படி சொல்வாங்க. இது மாதிரி நமக்காக முழு ராசி சக்கரத்தை படைத்த இறைவன் ஆகாயத்துல கணக்கறிவாளனான வியாழ குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் கணபதியின் அருளால் நட்சத்திரங்களை படைச்சு அவங்க இந்த
மாதிரி இருந்தா இந்த மாதிரி இது நட்சத்திர கூட்டம், இதுக்கு இப்படி பேரு அப்படின்னு வச்சாங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிட்டா நல்லதுன்னு போட்டிருக்கு. அதை மட்டும் அடியேன் பகிர்ந்துக்கிறேன். அஸ்வினிக்கு சரஸ்வதி, பரணிக்கு சிவன், கிருத்திகைக்கு சுப்பிரமணியர், ரோஹிணிக்கு ஸ்ரீகிருஷ்ணர், மிருகசீரிசம் நாக தேவதைகள், திருவாதிரை சிவன், புனர்பூஷம் ஸ்ரீராமன், பூஷம் சுப்பிரமணியன், ஆயில்யம் நாக தேவதைகள், மக சூரியன் நரசிம்மன், பூரம் சூரியன், உத்திரம் சாஸ்தா அதாவது ஐயப்ப சாஸ்தா தன்வந்திரி எம்பெருமான், ஹஸ்தம் மகாவிஷ்ணு ராஜராஜேஸ்வரி ஐயனார், சித்திரை மகாலட்சுமி, சுவாதி மகாலட்சுமி ஹனுமன், விஷாகம் சுப்பிரமணியன், அனுசம் சிவன், கேட்டை ஹனுமனை கும்பிடணுமா, மூலம் கணபதி, பூராடம் ராஜராஜேஸ்வரி, உத்ராடம் ஆதித்யன், திருவோணம் மகாவிஷ்ணு, அவிட்டம் கணபதி, சதயம் நாக தேவதைகள், பூரட்டாதி வராகமூர்த்தி, உத்திரட்டாதி சிவன், ரேவதி மகாவிஷ்ணுன்னு சொல்லி அத்தனை நட்சத்திரங்களுக்கும் என்னென்ன சுவாமி கும்பிட்டா நல்லதுங்கிறத ஒரு சுருக்கமா நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இவங்களை பத்தி நாம பார்க்கணும்னா ரொம்ப விரிவா பார்க்கணும்னா ஒரு வகுப்பு போதாது. இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்ம குரு மன்னவன் பொன்னவன். அந்த காலத்துல எங்க அப்பா கூட குருகுலத்துல போய் படிச்சாரு. குருவுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்காங்க. மரம் செடி கொடிகளுக்கு தண்ணி சேர்ந்து ஊத்தணும், அந்த குடம் உடையக்கூடாது, குருவோட துணிமணிகளை துவைச்சு போடணும், அந்த செடி கொடிகள்ல விளையக்கூடிய காய்கறிகளை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும், மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுக்கணும். இத்தனையும் இவங்க செஞ்சாதான் அவங்க கல்வி கத்து கொடுப்பாங்க. அதுக்கு அந்த காலத்துல குருகுல கல்வின்னு இருந்தது. இன்னைக்கு குருகுலம் அப்படின்னு நம்ம ஐயாவும் எடுத்துட்டு வராரு, அருச்சுடர் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பா இருக்கு, அருமை. நாம இன்னும் நிறைய பார்க்கணும், நிறைய பயணிக்கணும், நிறைய கத்துக்கணும். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நல் உள்ளங்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம்.